ஐயா பேர் ஜாம் பஜார் சார்லஸ்ன்னுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அந்த பட்டணத்தில் இருந்து இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாக ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. எத்தனையோ முறை அவரை பார்த்துருக்கிறேன், பேசுனதில்லை. ஆனால் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவரை குறித்து பாருங்க, நல்ல குணங்களை நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. அவர் கர்த்தர் நல்ல ஒரு அமைதியான ஒரு தேவ மனுஷன். அவர் சாட்சி நான் இதுவரையும் கேட்டதே இல்லை. அல்லேலூயா. ஆனாலும் நல்ல ஒரு தாழ்மை உள்ள ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சாட்சியாக இருந்து இன்னைக்கு ஊழியத்தை வெளிநாடுகளுக்கும் போய் செய்கிறார். இன்னைக்கு நம்ம இடத்துல சொன்னோன்னே ஐயா நான் வந்துடுறேன்யா. அல்லேலூயா. கர்த்தர் அவர் இந்த நாளில் அவர் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வருவார். கர்த்தர் அவரையும் அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். हालेलुया, हालेलुया. சத்தமே காணுமே, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? இந்த பரிசுத்த ஆராதனையிலே ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததற்காக நன்றி கொண்ட இருதயத்தோட ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உள்ளத்திலிருந்து முதலாவது நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. சத்தம் காணுமே. என் அறிமுகப்படுத்தி என் அன்போடு கூப்பிட்ட தேவ ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனையில வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, புதிதாய் வந்திருக்கிற ஆண்டவருடைய ஜனமே, இசைவாசிக்கிற அன்பு உள்ளவங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அல்லேலூயா. சத்தம் காணுமே. எனக்கு பேச தெரியாது. பேச தெரியாதுன்னா நல்லா பேசுறீங்களையா, ஊமன்னு சொல்ல வரல. சரியா பேச தெரியாது. ஏன் பேச தெரியாதுன்னா படிப்பறிவு இல்லாதவன். ஸ்லம் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி பேசுவாங்க. என் சாட்சி சொன்னா நாள் பத்தாது. ஆண்டவரை உயர்த்தி பாடுனா நேரம் பத்தாது. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணனா வருஷம் பத்தாது நினைக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். சிலருடைய வாயில ஆமேன்னு வர மாட்டுது. ஏன்னா ரொம்ப பேரு யார் யாரையோ பெரியவங்களா பார்க்குறாங்க. ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், தாய்மையா சொல்றேன், உண்மையா சொல்றேன், இயேசுவை தவிர வேற யாரும் பெரிய ஆளு இல்லவே இல்லை. நர கையை தட்டி அப்பாவை உயர்த்தி இருக்கணும். யாரெல்லாம் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க? சில பேர் கொண்டு வந்தாலும் நான் காட்டணும். நீ காட்ட தேவையில்ல, ஆண்டவர் ஒன்று பார்க்கிறாரு. ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொன்னாரு. யாத்திராகம் 23ஆம் அதிகாரம் அதுல 15வது வசனம் வாசிக்க வேண்டாம், பெரிய வசனம் அது, வாசிக்க வேண்டாம். அந்த கடைசி வசனத்துல என் சந்நிதியிலே வெறியின் கையோடு வராத ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க, கர்த்தரை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்ட அன்பு தேவ பிள்ளைங்க, இது இல்லாம என்ன பண்ணக்கூடாது? தேவனை ஆராதிக்கவும் வரக்கூடாது, எங்க போனாலும் வெறும் கையோடு போகக்கூடாது.
என் வண்டியில் எப்போதும் பைபிள் இருக்கணும். நல்லது கெட்டதுக்கெல்லாம் பைபிள் எடுத்துன்னு போயிடுவேன். ஆண்டவர் ரொம்ப பெரியவர். அவன் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். இந்த கூட்டம் எதற்காக? அல்லேலூயா. நான் சொல்றேன், சங்கீதம் 115:1. நீங்க எடுக்க அங்கிட்ட டைம் ஆட, நான் வாசிக்கிறேன். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபையின் நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். அல்லேலூயா. சில வாயில சத்தமே காணும். என்னதான் சொல்லு, வாயை திறக்க மாட்டேன். ஆனா 10-11 வாயை ஒண்டி என்ன பண்றேன், நீ பார்க்கறதுக்காக நான் அசைவு போறான், வாயை அசைக்கிறேன். நான் இயேசுவின் நாமத்தினால் தாய்மையா சொல்றேன், வாயை திறந்தவங்களை தெய்வம் ஆசீர்வதிப்பாரு. திறக்காதவங்களும் அவருக்கு தூரமா இருப்பாங்க. வாயை திறந்தவங்களை தெய்வம் என்ன பண்ணுவாரு? அப்ப வாயை திறக்காதவங்கலாம் அவருக்கு தூரமா இருப்பாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க வணங்க கழுத்துள்ள ஜனங்க. உபாகம் 9:13 அங்க சொல்லப்படுகிறது, வணங்க கழுத்துள்ள ஜனங்க. வாசிக்க வேண்டாம், நேரமே இருக்காது. தேவன் ரொம்ப பெரியவர். இந்த இஸ்ரவேல் ஜனங்க நன்மை செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் பாட்டு பாடுவாங்க. என்ன பாடுவாங்க? நன்மை கொஞ்சம் தாமதமாயிடுச்சுன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க? பாஸ்டர் சொன்ன மாதிரியாவே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்னையா 1 மாசமா அந்த சர்ச்சுக்கு வந்து இருக்கிற, அற்புதம் நடக்கலையே, உங்ககிட்ட தான் பால்ட்டு. பாஸ்டர் கிட்ட இல்லை, உங்ககிட்ட தான் சொல்றேன். அல்லேலூயா. சிலர் வாயை திறக்க மாட்டீங்க, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. ஜாம்பஜார்ல இருக்கிற எங்க சபைக்கு போற ஜனங்க ரொம்ப தங்கமானவங்க பாஸ்டர். ஜாம்பஜாரை குறித்து சிலர் கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்க சபை ஜனங்க சபையில வாயை திறக்கவே மாட்டாங்க. தேவையில்லாத இடத்துல என்ன பண்ணுவாங்க? வாய அவங்கள குறித்து ஒரு பாட்டை எழுதியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமைனா பைபிளை தூக்கிட்டு சபையில் ஸ்தோத்திரம், திங்கக்கிழமை கொயா சண்டில ஆத்திரம். தண்ணி பிடிக்கிற இடத்துல நீங்க சிரிக்கிறீங்க, எனக்கு வேதனையா இருக்குது, எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது. அனுபவம் தான் பாட்டு, பாட்டு தான் அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயாவுக்கு அல்லேலூயா தவிர வேற வார்த்தையே தெரியாதுன்னு சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நினைப்பாங்க இல்ல, நான் அல்லேலூயா சொல்லியே இந்த கூட்டத்தை முடிக்க போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுல ஆவிக்குரிய ரகசியம் இருக்குது, ரகசியம் இருக்குது. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல நீங்க இருக்கக்கூடாது. சபைக்கு வந்து அவங்க தேவைக்காக தான் வராங்க. நோய் சுகமாக்குறதுக்காக, பேய் ஓடுறதுக்காக, கடன் பிடிச்சுன நீங்கிறதுக்காக, வீடு கட்டப்படணும், பிள்ளை பாக்கியம் கொடுக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படியாப்பட்டவங்களுக்கும் கொடுப்பாரு, இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ எப்படி வரணும்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் என் பாவத்தை கழுவினாரு, அவர்தான் மெய்யான தெய்வம் என்று சந்தோஷத்தோடு வரணும். சில பேரெல்லாம் பார்த்தா சோகத்தோடு வந்து உக்காந்துட்டு இருக்கிறீங்க. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றேன், பிரச்சனைய பெருசா பார்க்காத, பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆண்டவரை பெருசா பாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உதாரணம், ஊரு கதை, அந்த கதை, என் சொந்த கதை கூட ரொம்ப பேச மாட்டேன். எனக்கு பேதுரு ரொம்ப பிடிக்கும். அந்த மனுஷன் படிக்க தெரியாத ஒரு மனுஷன், மீன் பிடிச்சவர்,
ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு என்ன பண்ணாரு? உடனே கீழ்ப்படிஞ்சார். அதுதான் ரோமர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டுமே. தேவ பிள்ளைகளே, மனச்சாட்சி நிமித்தம் சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். சத்தியம் இயேசுவா இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட பேச போகிறாரு. அவர் நேரடியா வந்து பேச மாட்டாருங்க. தேவ மனிதர்கள் மூலியமாய் அவருடைய சத்தியத்தை கொண்டு பேசுவாரு. நீ வேதத்தை தியானிக்கும் போது பேசுவாரு. இதுதான் உண்மையான சத்தியம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறாரு. அதுபோல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறாரு. அதனால இங்க வந்துட்டு சும்மா உக்காஞ்சிட்டு பக்கத்தில் பேசிட்டு இருக்கக்கூடாது. சரியா? இல்லை வசனத்தை சொல்லணுமா? சினிமா தேட்டரில் போனால் பேசுறியா? பக்கத்தில் பேசுனா பக்கத்தில் இருக்கிறவன் அடிச்சு தெரிச்சிடுவான். நல்ல சீன் போயிட்டு இருக்கிறது, போன பேசிட்டு இருக்கிற வெளியே போயானுவான். நீ நானும் ஆண்டவர் அறியாத நாட்கள்ல பிசாசுக்கு உயிரை எடுக்கிற பிசாசுக்கு 3 மணி நேரம் ஒரே சேர்ல அமர்ந்து லெப்ட்ல ரைட்ல பார்க்காத, யாருக்கிட்டையும் பேசாத, ஸ்கிரீனையே பார்த்துன்னு இருந்தோம் இல்லையா? உனக்காக எனக்காக சிலுவையில உயிரையே கொடுத்தாரு. அவருக்காக 2 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கூடாதா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு. சில பேருக்கு தான் தெரியும், சில பேருக்கு தெரியாது. என்ன கிஃப்ட்னு கேட்குறீங்களா? எரோமியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் கிஃப்ட் பாரு. ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட். நீங்க எடுக்காங்கிட்டே டைம் ஆயிடும் போல. 3:15. உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். நல்லா கவனிங்க. உங்களுக்கு இந்த இடத்துல தேவ மனிதனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொடுப்பேன். சாப்பிடாத 3 நாள் சாப்பிடாத மாதிரியா பொறுமையா வாசிக்கிறீங்க. அவர்கள் உங்களை வசனம் எல்லாம் எப்படி தெரியுமா வாசிக்கணும்? அவர்கள் உங்களை அறிவோடு புத்தியோடு மேய்ப்பார்கள், கரங்களை தட்டி. உங்க ஊழியக்காரர் தான் உங்களுக்கு ஜெபிக்க முடியும். வேற எந்த ஊழியக்காரரும் ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. அது நமக்கு தேவையில்லை. நம்முடைய கல்யாணத்தில் சாம்பார் சாப்பாடு போட்டாலும் வந்து கலந்து கொண்டு திருப்தியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிட்டு கர்த்தரை ஆராதிக்கலாம். பக்கத்தில் பிரியாணி போடுறாங்கன்னு போனீங்கன்னு வயிறு கோளாறு ஆயிடும். பிரியாணி போட்டு உங்க ஜெபிக்க முடியாது. உங்க ஊழியக்காரர் தான் உங்களுக்காக ஜெபிப்பார். சரி போட்டோம். வாயை திறந்தவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீங்க எடுத்த டைம் ஆயிட, நான் வாசிக்கிறேன். உன்னை எகிப்து தேசத்தில இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்ன சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து? என்ன சொல்றாரு? வாய அதை நான் என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன். அப்ப இந்த ஆராதனையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீ மகிமைப்படுத்த ஆண்டவரை வாயை திறப்பையானால் இன்றைக்கு உன் குடும்பத்தையும் உன்னையும் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். விசுவாசம் இல்லை சிலருக்கு, விசுவாசம் இல்லை. ஆண்டவர் உன்னை பிளஸ் பண்ணுவார்னா அந்த அனல் உள்ள இருந்து வரணும். வாயை திறக்காதவங்க அவருக்கு தூரமா இருக்கிறாங்க.
அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தான் இயேசு சொன்னார். ஏசாயா 29 அதிகாரம் 13வது வசனம். நீங்க வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கட்டுமா? டைம் ஆயிட்டு இருக்குது. எடுக்கவே நான் ஒரு 50 வசனம் சொல்லிட்டு வந்தேன். அரேபியாவின் பாரம். இல்ல 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 இல்ல, ஏசாயா 29:13. இந்த ஜனங்கள் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் வணங்க கைத்துள்ள ஜனங்கள் என்னிடத்தில் தங்கள் வாழினால சேர்ந்து அவங்க தேவைக்காக தான் என்னை கனப்படுத்துறாங்க. அவர்கள் இருதயமே எனக்கு தூரமா. அப்போ கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் உண்மையா இந்த இடத்துல நீ வந்திருப்பது உண்மையானால், நீ சும்மா இருந்தாலும் உன் அவைகள் ஒன்றுமே சும்மா இருக்க விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் வாயிலிருந்து அல்லேலூயான்னு வரல, பாட்டு தான் பாடின வேலை. அல்லேலூயான்னு சொல்லு, சொல்லாதவங்களை கில்லு. என்னையா இப்படி சொல்லி புட்ட? சொல்றேன், சத்தமாக சொல்லு. சாத்தானுக்கு இந்த ஆராதனையில ஒடியுது பார் பல்லு, கரங்களை தட்ட. அந்த பல்லு ஒடிஞ்சிச்சுன்னா அவன் எதிர்க்க நீ நில்லு. சாத்தானுடைய பல்ல ஒடிக்கணுங்க, சும்மா இல்ல. நான் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்றேன், ஆண்டவர் ரொம்ப பெரியவர். ஆண்டவர், 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 ஆண்டவர் பெரியவர். இந்த பெரியவர் நம் நடுவில் இருக்கிறாரு. நடுவில் இருக்கிற தெய்வம் நமக்குள்ள இருக்கிறாரு. எங்கேயா இருக்கிறாரு? நடுவில். ஆவிக்குரிய சத்தியத்தை அறிஞ்சினா தெய்வம் நடுவில் இருக்கிறாருன்னு உனக்கு தெரியும். படிப்பறிவு இல்லாதவன், சரியா படிக்க தெரியாது, ஆளந்து காங்காச்சானா வரைக்கும் சரியா படிக்க தெரியாது. தெய்வம் ரொம்ப பெரியவன். மத்திய 18 அதிகாரம் 20வது வசனத்துல தெய்வம் ஒரு வார்த்தை சொல்றாரு. வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கட்டுமா? நான் வாசிக்கிறேன். ஏனெனில் இரண்டு பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்க என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ. எங்க நாமம் என்றால் என்னங்க? நான் கேள்வி கேட்க வரல, உங்களை உற்சாகப்படுத்த வரேன். படிக்க தெரியாத இந்த கைதியை தெய்வம் பயன்படுத்துறாரு. அவருக்கு நான் நன்றியை மனதார செலுத்துகிறேன். பைபிள் படிக்கிறது நல்லது. படிச்சா கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது உன்னால. அவர் நாமம் என்றால் என்ன? அவர் வார்த்தை இருக்கிற இடத்துல தெய்வம் இருப்பாரு. எனக்கு பேதுரு ரொம்ப பிடிக்குங்க. வாயினாரு, எல்லாத்தையும் போட்டு வந்துட்டாரு. யாருக்கிட்டையும் அதை கொடுத்துட்டு நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்ல, வீட்டில் வெஸ்ட் வரேன்னு சொல்ல. வலிய செலுத்துறத பார்க்கணும். அப்ப நீங்க சத்தியத்துக்கு மனச்சாட்சி நிமித்தம் கீழ்ப்படியணும். அந்த பேதுரு தான் சொல்றாரு. 1 பேதுரு 4 அதிகாரம் 11வது வசனம். நீங்க எடுத்த டைம் ஆயிடும், நான் வாசிக்கிறேன். ஒருவன் போதித்தா தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். இங்க யாரு நின்னு பிரசங்கம் பண்ணா இந்த சத்தியத்தை தான் போதிக்கணும். அந்த கதை, இந்த கதை, ஊரு கதை, சொந்த கதைலாம் வரக்கூடாது. இந்த சத்தியத்துல நம்ம சொந்த கதையை கூட்டக்கூடாது. படிக்க தெரியாது, எந்த பைபிள் கிளாஸும் போல, யாரும் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கல, நானும் யாருக்கிட்டையும் சத்தியத்தை கற்றுக்கல. யாரோ பண்ண பிரசங்கத்தை கேட்டு பிரசங்கம் பண்ணல, எந்த குறிப்பும் இல்லை. புது பைபிள் மேல போட்டா இருக்குது. எப்படி சொல்றேன் நம்ம நடுவில் இருக்கிற தெய்வம் இப்ப நமக்குள்ள இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. எங்கயா இருக்கிறாரு? 1 யோவான் 4 அதிகாரம் 4வது வசனம். நீங்க எடுத்த டைம் ஆயிட, நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயிச்சீர்கள். அவர்கள்னா உலகத்தை ஜெயிக்கணும்.
தேவன் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. இந்த பாவம் என்ற உலகத்தை நம்ம ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும்னா நமக்கு சத்தியம் உள்ள வேலை செய்யணும். அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். பிரசங்கம் பண்ற எனக்கும் பாட்டு பாடுற எனக்கும் கையை தட்டினா ஜன்மத்துக்கும் உன் கை வலி உன்னை விட்டு போவாது. ஏன் சொல்றேன் தெரியுமா? நான் மனுஷனை மகிமைப்படுத்தவும் பெருமையா பேசவும் அப்படியாப்பட்டவர்கள் வெறுமையா தான் இருக்கணும். ஒருவேளை இந்த ஆராதனையில வெறுமையா வந்திருக்கலாம். நான் சொல்றேன், இந்த இயேசுவை உயர்த்தி விசுவாசம் இல்லையா? கையை தட்டி இருக்கணுமே. கையை தட்டுறவங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. கையை தட்டாத வலது பக்கத்துல சாத்தான் நிற்பான். கையை தட்டுகிற பட்சத்துல கர்த்தரே இருப்பார். நம்ம பெரிய ஆளு கூட இருந்தா, யாரோ ஒரு நடிகர் இருந்தா எப்படி கையை தட்டுவோம் தெரியுமா? ஸ்டேட்டஸை போடுவோம். ஸ்டேட்டஸ் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? தேவையில்லாத ஸ்டேட்டஸ்லாம் போடவே கூடாது. யோபு சொன்னாரு, என்ன சொன்னாரு? என் மீட்பர் ஞாயிற்றுக்கிழமை என் ஸ்டேட்டஸ்ல அதை தான் போடுவேன். ஸ்டேட்டஸை பார்க்கும் போதுவே சத்தியம் வேலை செய்யணும். சத்தமா சொல்லுங்களேன். சரி போட்டோம். நான் 3 காரியத்துக்காக வந்திருக்கிறேன். இந்த ஆராதனையிலே பாஸ்டர் சொன்ன டைமுக்கு சரியா முடிச்சிடுவேன். எனக்கு நாள் பத்தாது, வாரம் பத்தாது, மாசம் பத்தாது, வருஷமே பத்தாது. நீ 10 மணி நேரம் மழிக்க கொடுத்தாலும் ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வசனம் தவிர வேற எதுவும் வராது. உள்ள இருக்கிறவர் வர விட மாட்டாரு. எனக்கு நல்லா தெரியும். அதுக்குன்ட்டு நான் அதிகமாக டைம் எடுத்துட்டு பாஸ்டர்கிட்டே உங்ககிட்டயும் ஆவியானவர் நடத்திட்டாரு என்ன சொல்ல மாட்டேன். சாக்கு. ஆவியானவர் நடத்தினா எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை வராது. ஆவியானவர் நடத்தினா ஒரு மகிமை வெளிப்படும். நான் ஆவியானவரை நன்றாக அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு புரிகிற மாதிரியா பிரசங்கம் பண்ண ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு. ஆவிக்குரிய பிரசங்கம் பண்ணவே எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் அவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியத்தை சொல்லுகிறேன். சங்கீதம் 34:3 நீங்க எடுத்த டைம் ஆயிட நான் வாசிக்கிறேன். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இசை வாசிக்கிறவங்க கூட மகிமைப்படுத்தணும். வாலிப தம்பியே, நீ கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். வாலிப தங்கச்சிய, நீங்க கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சிறு பிள்ளையே, நீங்க கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். இங்க தாவீது சொல்றார் பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் வரல? சாதாரண ஆடு வைத்திருந்த தாவீது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ராஜாவா வைத்து அந்த மனுஷன் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, என்னோட கூட. என்னம்மா? கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நான் வாசிச்சுட்டே போயிடுவேன். இருக்குதா இல்லையான்னு சில பேருக்கு குழப்பமாயிடும். அதுக்கு தான் உங்களை படிக்க சொல்றேன். நம்மளால பைபிளை எடுத்தா 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிடுது, 3 நிமிஷம் ஆயிடுது. பீரோவில் 50 புடவையை வச்சு, மஞ்சா புடவையில் ஒரு 2000 ரூபாய் நோட்டை வச்சு பீரோவை திறந்த உடனே கரெக்டாக மஞ்சா புடவையிலேருந்து 2000 ரூபாய் எடுப்பாங்க. ஆனால் சர்ச்சில் வந்தா பைபிளை என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் ஒருமித்து அவர் நாமத்தை நம்ம எல்லாரும் ஒரு மனம் பற்றி இந்த ஆராதனையில் அப்பாவை உயர்த்த வந்திருக்கிற கரங்களை தட்டு. ஆண்டவர் ரொம்ப பெரியவர். ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. எதற்காகன்னு உனக்கு தெரியும். தெரியலன்னா அவரை கேளு. 2004 12ஆம் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுனாமி மூலியமாக செத்து போயிருப்பையா.
என் சாட்சி ரொம்ப பெருசு. ஆமாம், 2024 இந்த 7ஆம் மாதம் 21ஆம் தேதி ஆண்டவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எதற்காக? நாமத்தை உயர்த்துவதற்காக. இல்லை 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 இல்லை. ஏசாயா 43:21 நீ அடுத்த டைம் நான் வாசிக்கிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று எனக்காக தான் ஏற்படுத்தினேன். என் துதியை சொல்லி நீ நானும் தான் துதிக்கணும். ஹல்லேலூயா! நீ நானும் தான் துதிக்கணும். அப்பாவை உயர்த்தணும். ஜீவனை எதுக்கு கொடுத்துருக்கிறாரு? சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஆராதனையில் கலந்து கொண்டு உபவாச கூட்டத்தில் கலந்துக்கின்னு அதோட பேருக்காக கிறிஸ்தவன். அதோட வருஷத்தில் 3 நாள் பைபிளை தூக்கிட்டு வருது. 3 பண்டிகை. சில பண்டிகைலாம் பைபிளில் இல்லை தெரியுமா? வருஷத்தில் பேரு கிறிஸ்தவனா. கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர் அன்னைக்கு. இல்லை 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 இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டு என் குடும்பம் மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகணுன்னு சுயநலவாதியாக வாழாத. உன் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணு. அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணு. அரசியல்வாதிகளுக்காக ஜெபம் பண்ணு. எல்லாருக்காக ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவர் அறியாத மக்களிடத்துல போ, இயேசு மெய்யான தெய்வம் என்று சுவிசேஷம் சொல்லு. என் ஸ்டேட்டஸ்லாம் பாருங்க, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். ஒரு நாளைக்கு கூட ஆண்டவரை பத்தி சொல்லனா தூக்கம் வராது, சாப்பிட மாட்டேன். ஆண்டவர் அறியாத மக்களுக்கு தான் என்னுடைய சுவிசேஷமே. ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். சரி, ஆண்டவரை மகிமைப்படுத்த தான் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை நான் பாடுகிறேன். உன் பாடலில் கூட இயேசு மகிமைப்படணும். ஏதோ பாடணும், ஆடணும், கையை தட்டினாம இருக்கக்கூடாது. இயேசு மகிமைப்படணும். பாடல் ஒரு ஆராதனை அல்ல. பாடல் அந்த தாவீது ஆயிரக்கணக்கான பாடலை பரிசுத்த ஆவியானவர் நிமித்தம் வேதத்தில் அழகாக எழுதியிருக்கிறாரு. சிலரும் வேதத்தின் அடிப்படையில் பாடலையும் பாடியிருக்கிறார்கள். அந்த பாட்டு பாடினவர் தான் சொல்றாரு, நான் எதுக்காக பாடுறேன் தெரியுமா? சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். எடுத்தா டைம் ஆயிடும், நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினாலே அவரை பாடுவேன். என் பாடல கூட அவரை காட்டுவேன். முன்பாக பேசுகிறேன். நான் கானா பாட்டு பாடக்கூடியவன். சில கானா பாட்டு பாடக்கூடியவர்கள்லாம் என்னுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் அறியாத நாட்களில் செத்தவங்களுக்காக, பல ஆட்களுக்காக நாங்கள் கானா பாட்டு பாடி குடிச்சிட்டு எல்லாரையும் புகழ்ந்து பாடிக்கொண்டு இருந்தோம். சில கானா பாட்டு பாடக்கூடியவர்கள் பேரெல்லாம் என்னால் சொல்ல முடியும். சிந்தை ஜூலி குமார் என்னுடைய நண்பர். நாங்கள் 2 பேரும் ஒன்றாவே குடிச்சிட்டு ஒன்றாவே கானா பாட்டு பாடுவோம். பூக்கடியில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கவே அந்த பிளாட்ஃபாரம் அந்த ஓரத்தில் பூக்கடை கானா ரஞ்சித். எவ்வளோ பேரை சொல்லிட்டு இருக்கலாம். ஆண்டவரை பற்றி சொல்லவே நேரம் இல்லை. தெய்வம் ரொம்ப பெரியவன். உன் பாடல கூட கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை காட்டணும். இங்க பாருங்க, ஒரு தேவ மனசன் கூட ஒரு டீம் பாட்டு பாடுறாங்க. அவங்க பாட்டுல இயேசுவை காட்டுறாங்க. நாங்க எதுக்காக பாட்டு பாடுறோன்னு அவங்க அந்த இடத்துல ஒரு பாட்டா பாடுறாங்க. யாத்திராகும் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்துட்டீங்களா? நான் வாசிட்டோமா? நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாட்டு பாடினார். கர்த்தரை பாடின பாட்டு கர்த்தரை பாடுவேன். அவங்க சொல்றாங்க, நாங்க கர்த்தரை பாடுவோம். இருங்க, ஏன் கர்த்தரை பாடணும்? அதுக்கு கீழே சொல்றாங்க, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். உனக்காக எனக்காக எத்தனை ஆண்டுகளுக்கு முன்
திறந்தார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, ஹalleluya, கரங்களை தட்டி, ஹalleluya, கரங்களை தட்டி ஒரு பாடலை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பாடுவோம். சில சாட்சிகளை சொல்லி ஆண்டவருடைய சத்தியத்தை நம்ம கேட்போம். உங்க காலங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா. இந்த பாட்டு பாடினவர் உதயதாஸ், என்னுடைய நண்பர். அவர் தான் இந்த பாட்டுடைய சொந்தக்காரர். ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். இந்த பாடலை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக பாடுகிறேன். நீங்க தானே நான் சொல்லும் போது நீங்க என்ன பண்ணும்? எங்க பெருமை? யார் யாரையோ பெருமையா பேசியிருந்தனா வாய்க்க வெறுமையா தான் இருக்கும். தெய்வம் பிளஸ் பண்ண முடியாது. நீங்க தானே எங்க பெருமை. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்ம ஒருமானப்பட்டு அப்பாவை உயர்த்த தான் வந்திருக்கிறோம். உன் கணவர் 50,000 ரூபாய் சம்பாதித்து ரொக்கமா கையில கொடுத்தா கூட என் கணவர் தான் பெருமைன்னு சொல்லாத, வாய்க்க வெறுமையாயிடும். வெளிநாட்டுல இருந்து உன் பிள்ளை லட்சமா கொடுத்தாலும் என் பிள்ளை தான் பெருமைன்னு சொல்லாத, வாய்க்க வெறுமையாயிடும். எது வந்தாலும் எங்க அப்பா தான் எனக்கு பெருமை. நீங்க தானே எங்க பெருமை. வாயை திறந்தவங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். திறக்காதவங்க எல்லாம் இன்னும் பெருமையா இருக்கிறாங்க. யாக்கோபு 4:6 எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உம்முடைய ஊழியத்தில் எனக்குள்ள பெருமை வரக்கூடாது, போராம வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, போராம வரக்கூடாது. இது ரெண்டும் இருந்தா தெய்வம் அப்படியாப்பட்டவங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரு. நீங்க தானே எங்க பெருமை. எங்க பெருமை. நீங்க தான்ப்பா இந்த பரிசுத்த ஆராதனைக்கு மகிமை. உங்க கழங்களுக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளும் தேவா. உங்க கரத்தினிகளினா என்னை மூடி மறியுமே. உங்க கழங்களுக்குள்ள என்னை வைத்துக் கொள்ளும் தேவா. உங்க கரத்தினிகளினா என்னை மூடி மறியுமே. நீங்க தானே சொல்லு. நீங்க தான்பா எங்க மகிமை. நீங்க தானே உங்க வேத வெளிச்சத்தில் என் கால்கள் நடக்கணும். உங்க மகிமை தீவானா என் தலைமையில் இருக்கணும். ஹல்லேலூயா. உங்க வேத வெளிச்சத்தில் எங்க கால்கள் நடக்கணும். உங்க மகிமை தீவானா என் தலையில் இறங்கணும். நீங்க தானே சொல்ல. நீங்க தான்ப்பா
தேவன் பாதத்தில் முகம் கவர்ந்து கடக்கணும். உங்க சிலுவின் அழிலே நான் மறைந்து வாழணும். நீங்க தானே சொல்லுங்க எங்க பெருமை, நீங்க தான்ப்பா எங்க மகிமை. சத்தமா சொல்லு. உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும். உங்க நேசர் அபிஷேகம் எங்க மேல இறங்கணும். ஹல்லேலூயா. உங்க இதயம் மகிழ்ந்திட நான் வாழ்ந்திட வேண்டும். உங்க நேசர் சத்தியம் எங்க மேல இறங்கணும். நீங்க தானே சொல்ல எங்க பெருமை, சொல்லு சொல்லு. நீங்க தானே எங்க மகிமை, நீங்க தானே ரிபல சண்டரபா ரினல துரபல ஷா அக்னி இறங்கட்டும். சோயர் ரிபபல துரபா ரிபபல துரபா ரிமல துரலல ரிபபல ஷா ஃபயர் ஃபயர் ரிபபபபபபபப லிகபல துரபபப ஷால கபப ரிமல துரபலபலபலபலபலமா ரிமல துரபல சண்டரகதன துரபல துரிய கரபலபலபலபலப. கர்த்தருடைய வல்லமை இப்போது உம்முடைய போராட்டங்களை நிர்மூலமாக்குகிறது. கர்த்தருடைய வல்லமை தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்களை எரிக்கிறது. ரிமல துரபல துரபபப ஷா ரிமல துரபல துரிப கரவ ரிகதினிய கரபலப துரிமன ஹௌ. தெய்வமே, நாங்கள் ஒரு மனப்பட்டு உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இந்த இடத்துல உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் அப்பா. உயர்ந்தவரே, தாய்மையா இருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைச்சு நன்றி கொண்ட இருதயத்தோட துதிக்கிறோம் அப்பா. துதியில வாசம் பண்ணுகிறவரே, வார்த்தையா எங்களோடு கூட இடைப்படுகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையில உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தெய்வமே, நீங்க பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். உன் நாமம் மகிமைப்பட வேண்டும். துவக்கத்திலிருந்து முடிவரைக்கும் நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். பெரியவரா எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அப்படியே அப்பாவை உயர்த்தினே போயிட்டேன்னு நீ டைம் போயிட்டே இருக்கும். எனக்கு நல்லா தெரியும், ஆவியானவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்ப எனக்கு சத்தியம் தெரியாதனால மைக்கு கொடுத்தா திருப்பி கொடுக்குற பழக்கம் இருக்காது. சத்தியம் தெரிஞ்ச உடனே ஊழியக்காரங்க கையில் மைக்க கொடுத்த உடனே என்ன டைமையானுவன்
இந்த டைமு. அந்த டைமுக்கு ஒரு நிமிஷம் கூட அதிகமாக எடுக்க மாட்டேன். கரெக்டாக மைக்கை வாங்கின மாதிரியாக கொடுத்துருவேன். நான் ஆவியானவர் நடத்திட்டாருன்னு சாக்கு சொல்ல மாட்டேன். ஆவியானவர் பற்றி எனக்கு தெரியும். மத்திய 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் இயேசு தெளிவாக என் கூட பேசினதை நான் சொல்கிறேன். எவனாகிலும் மனுஷன் குமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை பேசினால் அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் இந்த பூமியிலும் அந்த பரலோகத்திலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இல்லை 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 இல்லை. கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா சரியா நடத்துவார். சரி போட்டும், தேவன் ரொம்ப பெரியவர். சரியான நேரத்தில் என் சாட்சின்னு சொல்ல முடியாது, பாஸ்டர் சொல்லிட்டாரு சாட்சி மூலியமாக வார்த்தையை கொண்டு வருவார்னு. எனக்கு டைம் பத்தாது. கர்த்தர் சித்தமான அடுத்த வாட்டி மீண்டும் மீண்டும் வந்து நல்ல தேவனை ஆராதிச்சு அப்பாவை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. எனக்கு சங்கீதக்காரன் தாவீது தெளிவா ரொம்ப பிடிக்கும். தேவனுக்கு இருதயத்தை கேட்டுருவேன். ஒரு வாட்டி பாவம் செய்கிறாரு, ரெண்டாவது எங்கேயும் செய்யல. ஒரு அர்ப்பணிப்பு ஜெபம் சங்கீதம் 51 தேவ சித்தத்தை செய்தாரு. அந்த மனுஷனை தான் இயேசு சாட்சி சொல்றாரு. அப்போஸ்தலர் 13:22 வாசிங்க. நான் வாசிக்கிட்டோமா? நீங்கள் வாசிக்கிறீங்களா? டைம் ஆயிட்டு இருக்குது. எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் வாசிக்கிட்டோமா? அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி, நல்லா கவனிங்க, பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி. ஆடுமே, இந்த தாவீது ராஜாவா எப்படி ஆனாரு? ரகசியம் இருக்குது. நம்ம பாவம் செய்துட்டு மன்னிப்பை கேட்டுட்டு தொடர்ந்து பாவம். ஏன் சபையில் இருக்கிறவங்களுக்கு, சபைனா நீதான், இது கட்டடம் இல்லை சபை. ஏன் உனக்கு பல வேண்டும்? மாதம் தூரம் ஆண்டவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கிறியே, துணிகரமாய் பாவம் செய்கிறியே, துணிகரமா பொடி போடுறிய, துணிகரமா பீடி பிடிக்கிறிய, துணிகரமா வெத்தலை பார்க்க போடுறிய, துணிகரமா கீழ்படியாம போறிய. பலவீனம் தாக்கம். தொடர்ந்து செய்தனா சிலர் நித்திராடிவார்கள். யாராலையும் காப்பாற்ற முடியாது. பாஸ்டர் ஜெபம் பண்ணா கூட பாஸ்டரை பார்த்து சொல்றாரு, ஜெபம் பண்ணாத, கோபமாக்குற. மோசே என்ன பண்ணாரு? இந்த ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாத, நிறுத்தினாரு. தாவீதை பாருங்க, ராஜாவா அபிஷேகம் பண்ணி, வாசிமா, தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். கவனிங்க, என் இருதயத்துக்கு ஏற்றவனா கண்டேன். ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் சாட்சி சொல்றா தெரியுமா? சங்கீதம் 51:7 தாவீது சொல்றாரு, என்னை ஈசோப்பினால கழுவி என்ன பண்ணு, சுத்தப்படுத்துங்க. நீர் என்னை ஈசோப்பினால் டைம் இல்லமா. 51:11 சொல்றாரு, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் என்னிடத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளாமலும் இரும். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமா நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, பாவம் செய்யும் போது பலவீனம் தாக்கும். அது அறிக்கையிடும் போது தான் அது நம்மளை விட்டு போவோம். ஆண்டவரே, இந்த மாசம் நான் பாவம் செய்துட்டேன், திருவிருதை எடுத்துட்டேன், என்ன மன்னியும். 8ஆம் மாசத்துல இருந்து நான் உனக்கு விரோதமா பாவம் செய்யக்கூடாது. செய்த பாவம் என்ன நெருக்குதே, யார் தேற்றுவார், என்னை யார் மாற்றுவார், எங்குதே இதயம் எங்குதே, தூங்கத்தான் இமைகள் மறுக்குதே. நல்லா கவனிங்க, பாவம் நம்மளை பின்தொடர்ந்து தான் இருக்கும். பாவம் தொடரும். மனுஷனுக்கு ஏற்ற மாதிரியா சிந்திக்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமையா இருப்பார்கள். ஆண்டவர் ரொம்ப பெரியவன். வாசிங்கம்மா, அப்போஸ்தலர் 13:22. என் இருதயத்துக்கு ஏற்றவன் கண்டேன். இதான் ஹைலைட்.
நீ உபவாசம் போடலாம், பல மணி நேரம் ஜெபிக்கலாம், ஊழியத்தை கொடுத்து தாங்கலாம், ஊழியம் செய்யலாம், தேவ சித்தத்தை செய்யலன்னா நீ வேஸ்ட். சித்தத்தை செய்யும் போது நம்ம பாஸ்ட். ஆமென் சொல்லுங்களேன். சித்தத்தை செய்கிறவன் தான் ரொம்ப பாஸ்டா இருப்பான். அவன் தான் இப்படி பாட்டு பாடுவான். எப்படி பாட்டு பாடுவான்? பாவம் செய்யும் போது தெரியல எனக்கு, செய்த பிறகுதான் தவிக்குது மனசு. சித்தத்தை செய்கிறவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? பாவத்தின் சம்பளம் நான் உணர்ந்து கொண்டேன், என்னுடைய பாவத்தை தெய்வம் மன்னிச்சாரு. நான் தேடி போனேன், தெய்வம்லாம் என்னை தேடியும் வரல, என் பாவத்தையும் மன்னிக்கல. ரொம்ப சாட்சி ரொம்ப இருக்குது, டைம் போயிட்டு இருக்குது. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ரெண்டாவது காரியத்தை சொல்லி நான் குயிக்கா ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 22. நீங்க எடுத்த டைம் ஆட நான் வாசிக்கிறேன். ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். பவுல் சொல்றாருமா இந்த இடத்துல. அதுபோல நானும் அப்பா உயர்த்து வந்திருக்கிறேன். ரெண்டாவது உங்க மத்தியில உனக்கும் உங்களுக்கும் சாட்சி சொல்லும்படி வந்திருக்கிறேன். முடிஞ்ச உடனே பாஸ்டர் கேட்பாரான், என்ன பிரசங்கம் பண்ணாரு, என்னென்ன வசனம் சொன்னார். அதனால 1-2 வசனம்லாம் சேவ் பண்ணி வச்சுங்க. நான் ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், கணவன் மனைவி சண்டை போடுறப்போ பிள்ளைங்களை வச்சுன்னு சண்டை போடாதீங்க. அப்படி தான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சண்டை போடும் போது நின்று வேடிக்கை பார்ப்பேன். வேடிக்கை பார்ப்பேன்னா அவங்கள வேடிக்கை பார்க்க மாட்டேன். எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பாவை அடிக்க போகிறாருன்னு மடிக்கிறதுக்காக நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன். எங்கள் அப்பா நல்ல குடும்பத்தில் படித்தவர், நான் சாட்சி சொல்கிறேன். பெரியோருக்கும் சிறியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன்னு பவுல் சொன்னது போல உங்கள் மத்தியில் சாட்சி சொல்லும்படி வந்திருக்கிறேன். இந்த சாட்சி எப்படியாப்பட்ட சாட்சி? ரோமர் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். எடுத்த டைம் நான் வாசிக்கிறேன். நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள்ள என் மனச்சாட்சி எனக்கு சாட்சியா இருக்கிறது. என்ன சொல்றாரு? நான் சொல்லுகிறது பொய் அல்ல, பரிசுத்த ஆவிக்குள்ள என் மனச்சாட்சி எனக்கு சாட்சியா இருக்கிறது. படிக்க தெரியாதுமா, மற்றவங்களை அடிக்க தெரியும், படிக்க தெரியாது. ஓசில குடிக்க தெரியும், படிக்க தெரியாது. துட்டு கொடுத்தா நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க தெரியும், படிக்க தெரியாது. ஊரு தலையில மிளகா அரைக்க தெரியும். மிக்சில தானே மிளகா அரைப்பாங்க, தலையில எப்படி மிளகா அரைப்பாங்க? சாட்சி சொல்றேன். முன்பாக பேசுகிறேன். நான் ஆதியிலையும் கிறிஸ்துவன் அல்ல, ஜாதியிலையும் கிறிஸ்துவன் அல்ல, பணத்தை வாங்கிட்டு பாதியிலையும் கிறிஸ்துவனா மாறல. எங்க தாத்தா பேரு துரைசாமி, தந்தை பெரியார் கட்சியில தலைவராக இருக்கிறாரு. சென்னையில் பெரியார் வந்தால் எங்கள் தாத்தாவை பார்க்காம போக மாட்டார். பெரியார் திடலில் இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா பெரியார் போட்டா பக்கத்தில் எங்கள் தாத்தா இருப்பார், எங்கள் அப்பாவுடைய ஃபேமிலி இருக்கும். எங்கள் அப்பா பேர் வந்து லெலின். கிறிஸ்துவ பேராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தந்தை பெரியார் பேர் வச்சார். எங்கள் ஆயா பேர் வந்து, எங்கள் அப்பாவுடைய அம்மா பேர் வந்து மீனாட்சி. எங்கள் அம்மா பேர் வந்து ராணி. எங்கள் அம்மா பேர் ஆண்டவர் அறியாத குடும்பத்தில் பிறந்தவங்க. எங்கள் அம்மாவுடைய அப்பா பேர் வந்து சாப்னாபாய். எங்கள் அம்மாவுடைய அப்பா பேர் வந்து, எங்கள் தாத்தா முஸ்லீம். இன்றைக்கும் அந்த பஞ்சா போயிட்டு இருக்குதுல, நெருப்பு மறிப்பாங்க பார், அந்த பட்டணத்து பஞ்சா, ஜெயில் பஞ்சா வந்தால், எங்கள் தாத்தா பஞ்சா வந்தாலும் அந்த ஜெயில் பஞ்சா கொஞ்சம் அலறும். அந்த ஜெயில் பஞ்சா கூட அந்த ஜீனு கொடுக்கும்போது பஞ்சாவை பிடிங்கிடுவாங்க. எங்கள் தாத்தா பஞ்சா வருதுன்னா ரொம்ப அவங்க ஒரு பதற்றத்தோடு இருப்பாங்க. அந்த ஜீன் கொடுக்கணும்னா D1 போல்டஸ்னாண்ட தான் அதிகாலையில் 3:30 மணிக்கு அங்கே வரும். ஏன் போல்டஸ்னாண்ட கொடுப்பாங்கன்னா சண்டை கட்ட ஆகிட போகுது. எங்கள் தாத்தா பேர் வந்து சாப்னாபாய். எங்கள் ஆயா பேர் வந்து கௌரி. எங்கள் தாத்தா எங்கள் ஆயா அவங்களுக்கு பிறந்தது 9 பிள்ளைங்க, 5 பெண் பிள்ளைங்க, 4 ஆம்பளை பிள்ளைங்க. அதில் எங்கள் அம்மா தான் பெரியவங்க. நான் எங்கேருந்தும் வரல. ஜாம்பஜார் மார்க்கெட்டு, பக்ரி சாஹிப் தெரு, 3வது சந்து, வீட்டு நம்பர் 1.
பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். 20 வருஷம் இன்னைக்கும் மொழி நேரம் ஊழியம் செய்கிறதெல்லாம் அங்கே தான். எங்கள் குடும்பம் அந்த இடத்துல பெரிய குடும்பம், பெரிய ஃபேமிலி. ஆனாலும் எங்கள் குடும்பத்துக்கு அந்த இடத்துல ஒரு பேர் இருக்குது. என்ன பேருன்னு கேளு பாஸ்டர். வாயாடி குடும்பம். அதில் எங்கள் அம்மா தான் ரொம்ப வாயாடுவாங்க. எங்கள் குடும்பங்கிட்ட யாரும் சண்டை போட மாட்டாங்க. அப்படி சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியாது. எங்கள் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம். வாயாடி குடும்பத்தில் எங்கள் அப்பா வாய் சத்துவர் எப்படி தான் மாட்டிக்கினாரு தெரியல. எங்கள் அப்பா 3 டிகிரி படிச்சிருக்கிறாரு, டிஎம்கே அவை தலைவர். இந்த சாட்சி உங்களை சிரிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். சிரிக்கிட்டோமா? வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போவோன்னு போல நம்ம என்ன பண்ணுற ஆலயத்தில் வந்து உட்காந்து உண்மையாக இருக்க சொல்கிற. சிரிமா சிரிமா சிரிமா, சந்தோஷம். இதான் இங்கே தான் சந்தோஷம். சங்கீதம் 122:1 அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்கும் என்று சொல்லும் போது எனக்கு என்ன எப்படி இருந்ததா? மகிழ்ச்சி. மகிழ்ச்சியா இருக்கட்டுமா? இப்ப சினிமா தியேட்டர்ல மகிழ்ச்சி, பார்க்கில் மகிழ்ச்சி, குடிச்சாதான் மகிழ்ச்சி, அதெல்லாம் 2வது தான். இந்த மகிழ்ச்சி தலைமுறை தலைமுறை மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. எங்க அப்பாவுக்கு 75 வயசு ஆயிடுச்சு ஐயா. பிபி இல்லை, சுகர் இல்லை, எந்த டென்ஷனும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னைக்கு இல்லை. ஏன் இதெல்லாம் இல்லைன்னா, யார் வீட்டு வாசல் என்ன பண்ண மாட்டாரு? நிற்க மாட்டாரு. சொந்தக்கார வீட்டில் உட்கார மாட்டாரு. சண்டை போட்டால் வேடிக்கை பார்க்க மாட்டாரு. யாருன்னா நாயன் சொன்னால் கேட்க மாட்டார். யாரையும் மனுஷனோவை திட்ட மாட்டார். டிஎம்கே அவை தலைவராக இருந்தார். எங்கள் அப்பா சில ஆட்கள்லாம் போஸ்டிங் வாங்கி கொடுத்து இன்னைக்கு கோடி கணக்கில் வச்சிருக்கிறாங்க. எங்கள் அப்பா கட்சியில் இருந்து ₹1 கூட சம்பாதிக்க மாட்டார். சம்பாரிச்சது இல்லை. பைபிள் சார்ஜ். குற்றவாளியை டிரான்ஸ்ல ஜாமீன் எடுத்துன்னு வந்தால் கூட அவங்ககிட்ட ஒரு ₹10 கூட வாங்க மாட்டார். பைபிள் சாட்சி. 75 வயசு ஆயிடுச்சு. 8 மணிக்கு சாப்பிடுவார், 8:30 மணி வரைக்கும் நியூஸ் பார்ப்பாரு, 8:30 மணிக்கு செல்போன் ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியா தூங்குவார். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? சங்கீதம் 1:1 ஆலோசனை நடக்கும். ரட்சிக்கப்படாதவங்ககிட்ட போய் ஆலோசனை கேட்கறது. ஒரு பிரச்சனையா பாஸ்டர் கிட்ட போன் பண்ண, ஐயா இந்த மாதிரி பிரச்சனை. துன்மார்க்கட்ட நம்ம என்ன பண்றோம்? சண்டை போடுற இடத்துல நிற்கிறது. வாங்கட்டும் போத, இந்த அம்மா ஏரியாவில் ரொம்ப திமுரு. ஆமா ஆமா வாங்கட்டும் வாங்கட்டும். நம்பாலும் பாரு யாருக்கு சந்தோஷம் பார். பைபிள் சொல்லுது, உன் சத்ரு விழும் போது என்ன பண்ணாத? சந்தோஷப்படாத. எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர். எங்க அம்மா தான் எங்க அப்பாவை அடிச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் பைபிள் சாட்சி எங்க அப்பா எங்க அம்மாவை அடிச்சதே இல்லை. ஆச்சரியமா இருக்குதா? நீதிமொழிகள் 14:25 மெய் சாட்சி சொல்லுகிறவன் உயிர்களை ரட்சிக்கிறான். தங்கமானவருமா எங்க அப்பா. எல்லா ஆளும் தெரியும் எங்க அப்பாவுக்கு. நல்லா படிக்கணும்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. டைமை பார்க்குறேன். நானும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறேன். எப்போ போயிருக்கிறேன்னு கேளுமா. உன்னிப்பாக கேட்குறீங்க நீங்கள் தான் சாச்சு. கேளு 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 கேளுமா. முட்டை போடுற நேரத்தில் தான் போவேன். இதெல்லாம் உயிர் உள்ள சாட்சிங்க. எங்கள் டீச்சருடைய பையனுடைய மனைவி இருக்கிறாங்க. எங்கள் டீச்சர் போன வருஷம் தான் செத்தாங்க. எங்கள் டீச்சருடைய பையனுடைய அவங்க மனைவி கிட்ட ரொம்ப பேர் சாட்சி கேட்டுக்கிறாங்க. இங்கே ஜாம்பஜாரில் இந்த சார்லஸ் என்ற ஊழியம் செய்கிறாரு, அவர் எப்படிங்க? எப்படியா? எங்கள் அம்மா ஒரு கதையாக சொல்லுவாங்க. நான் சொன்னேன்னா நேரம் பத்தாது. முட்டை போடுற நேரத்தில் இப்படி வந்து உக்காந்துடுவேன். எல்லார் பேரையும் கூப்பிடுவாங்க. டீச்சர் எல்லாம் கையை தூக்குவாங்க. என் பேர் சந்திரசேகர்னு சொல்லுவாங்க. கையை தூக்க மாட்டேன். டே உன்னை தாண்டா தூக்க மாட்டேன். நீ டாக்டர் சந்திரசேகர் சொன்னா தான் தூக்குவேன். படிப்பறிவு இல்லாமல் என்னுடைய அட்டகாசம் தாங்க முடியாத 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து 4, 4லேருந்து 5, 6, 5லேருந்து 6. எங்கள் அப்பா எங்கள் அம்மா சண்டை போடும் போது எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா அடிக்க போகிறாங்கன்னு நின்று மடுக்கலான்னு நின்று இருப்பேன். எங்கள் அம்மா இங்கிலீஷில் ஒரு வார்த்தை எங்கள் அப்பாவை திட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டு எனக்குள்ளே சேவ் ஆயிடுச்சு. என்னடா நான் பேரை கூப்பிடுறேன், கையை தூக்க மாட்டேன்னு டீச்சர் 5ஆம் கிளாஸ் டீச்சர் 6ஆம் கிளாஸ் டீச்சர் அச்சாங்க பாரு.
எங்கள் அம்மா பேசின வார்த்தையை டீச்சரை திட்டேன். அப்படியே சொக்கா பிடிச்சின்னு சார் ரூமில் போயிட்டு உள்ளே இருந்து சர்டிஃபிகேட்டை எடுத்து கையில் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அம்மாமாரே, இந்த சாட்சி உங்களுக்கு தான். உன் பிள்ளைங்களுக்கு செல்லத்தை கொடுக்காதீங்க. நீங்கள் என்னையா சொல்லுது, நாங்கள் செல்லத்தையும் குத்தி இப்போ எங்களை தொல்லைப்படாதபடி செல்போனையும் குத்துருக்குறோம். குறிப்பிட்ட டைம் வந்த உடனே அந்த செல்போனை பிடுங்கும் போது அம்மா ஒரு குத்து குத்துது. நீ தானே குத்து என்ன பண்ண, ஆசை காமிச்சு விட்டு இப்போ பிடுங்குற. அப்படியாப்பட்ட உன்னுடைய ஜெபம் தடை செய்யப்படும். நீங்க எப்பவும் பிள்ளைங்களுக்கு நீங்க நல்ல ஈவ கத்து கொடுக்குறீங்களோ, சொல்லி கொடுக்குறீங்களோ, அப்பயே உங்க ஜபத்துக்கு பாருங்க. இயேசு எல்லா இடத்துலையும் ஏன் பிதான்னு மென்ஷன் பண்ணுவாங்க. எங்க அம்மா எனக்கு செல்லத்தை கொடுத்தாங்க தவிர நல்லதை கற்றுக் கொடுக்கல. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போதா கண்காணிக்கணும், காலேஜுக்கு போதா கண்காணிக்கணும், இத்தனை மணிக்கு கரெக்டாக வந்துடணும், இந்த பிள்ளை எங்கே இருக்குதுன்னு ஆராய்ச்சி பார்க்கணும். பெத்தவங்களுடைய கடமை. நான் சொல்லிட்டே போயிடுவேன். இன்னைக்கு உன் ஜபத்துக்கு பிதா பதில் கொடுக்க போறாரு. எப்ப கொடுப்பாரு? தாய் தகப்பனை பார்த்து கோபமா பொல்லாதவர்கள் என்றாரு தெய்வம். மத்திய 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாக நீங்க உங்க பிள்ளைகளுக்கு, நீங்க பெத்த பிள்ளைகளுக்கு. இதுல ஆவிக்குரிய ரகசியமா இருக்குது. உன் நிமித்தம் சர்ச்சைக்கு வர ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் நீ சத்தியத்தை என்ன பண்ணும்? இது ரகசியங்க. உங்களுடைய நாமம், ஆண்டவருடைய நாம மகிமைக்காக உங்களை உற்சாகப்படுத்துறேன். இது ஆவிக்குரிய சத்தியம். உங்க பிள்ளைகள்னா நீங்க பெக்கிற பிள்ளைங்க, அது வேற. உங்க நிமித்தம் வருது பாரு சர்ச்சைக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல சத்தியத்தை என்ன பண்ணும், நல்ல விஷயத்தை என்ன பண்ணும், கொடுக்க அறிந்திருக்கும் போது இயேசு இங்க மென்ஷன் பண்றார் பாரு. உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்கள் பிதா எல்லா இடத்துலயும் என் பிதா தான். ஆனா இந்த இடத்துல பெசலா என்ன பண்றாரு? உங்கள் பிதா. உங்க நிமித்தம் வருகிற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, உன் நிமித்தம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும் போது உங்க பிதா தம்மிடத்தில் நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும் போது கையை தட்டி இருக்கணுமே. உங்கள் பிதா பதில் கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? நிச்சயம் அல்லவா? எங்க அம்மா செல்லத்தை தான் கொடுத்தாங்க, நல்லதை கொடுக்கல. 11 வாய்க்கு ருசியா பிரியாணியும், அதுவும் எப்பனா ஒரு நாள் தான். சர்டிஃபிகேட்டோடு கூட வீட்டுக்கு போனேன். எங்க அம்மா பார்த்து என்னை சிரிக்க, எங்க அப்பா பார்த்து என்னை முறைக்க. எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும், இவன் ஊரை சுத்திட்டு இருப்பான், இவன் படிக்க மாட்டான். ஆனால் எங்கள் அம்மாவுடைய பயமே எங்கள் அப்பாவுக்கு. இன்னைக்கு எங்கள் அம்மா அதுக்குனாலும் எங்கள் அப்பா பயப்படுவார். தாழ்மையான மனுஷன், பைபிள் சாட்சி. 75 வயசுங்க, சுகர் இல்லை, பிபி இல்லை, டென்ஷன் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் மாட்டின அமைதியாக போவார், அவர் மாட்டின அமைதியாக வருவார். ஆனால் எங்கள் அப்பா கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா, தெய்வமே இல்லைன்னுவார். எல்லா ஆட்களையும் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலாம். இப்படியாப்பட்ட ஆட்களில் பெரியார் கட்சியில் இருக்கிறவங்களாம் சாதாரணம் இல்லை. சாட்சி டைம் ஆகிட்டு இருக்குது. பாடல் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தும், சாட்சி ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும். இந்த உண்மையான சத்தியம் தான் உன்னை என்னை விடுதலையாக்கும். கரங்களை தொட்ட மூன்றாவது காரியத்துக்கு போயிடுறேன். டைம் ஆயிடுச்சு, நான் சரியான நேரத்துக்கு முடிச்சிடுவேன். 1 கொரிந்தியர் 9:16 வசனம். சீக்கிரம் வாசிங்க, இல்ல நான் வாசிக்கட்டுமா? 1 கொரிந்தியர் 9:11 16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும், இத பவுல் சொல்றாரு. பவுல் சொன்னது போல நான் சொல்றேன், இங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தான் வந்தேன். மேன்மை பாராட்ட இருங்க, மேன்மை பாராட்ட எனக்கு மாத்திரம் இல்லை, இங்க யாரு வந்தாலும் இடம் இல்லை. யார் வந்தாலும் இடம் கிடையாது. ஆமென். ஏன் இடம் இல்லை? அது எங்க மேல விழுந்த கடுமையா இருக்குது.
இன்னைக்கு உண்மையான சத்தியத்தை சொல்லலைன்னா பவுல் என்ன சொல்றாரு? பவுலுக்கு மாத்திரம் இல்லை, உண்மையான சத்தியத்தை சொல்லலைன்னா எல்லாருக்கும் ஐயோ, விசுவாசிக்கும் ஐயோ, ஊழியக்காருக்கும் ஐயோ. விசுவாசி கூட ஆண்டவர் அறியாத மக்கள் இடத்துல போய் என்ன சொல்லிடணும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் இயேசு மெய்யான தெய்வம். ஒரு காலகட்டத்தில் நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறாரு. அந்த தெய்வம் தான் உங்ககிட்ட பேச வைக்கிறாரு. இயேசுவை நேசிங்க, அற்புதம் நடக்கும். இதுவும் சுவிசேஷம் தான். சரி போட்டோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம போயிடுவோம். நான் கரெக்டாக 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் பாஸ்டர். நீங்கள் சொன்ன டைமுக்கு முடிச்சிடுவேன். இன்னும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. வா, உங்கள் 2 பேருங்களை மாத்திரம் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன். நான் இந்த மனுஷன் 11வது இன்னொரு 10 நிமிஷம் கொடுத்துட்டாரு. பாய்கிட்ட கறி எடுத்து வைக்க சொன்னேன், எலும்பு எடுத்து வைக்க சொன்னேன். அந்த மனுஷன் லேட்டாக இருந்தக்காக யாருக்குன்னா கொடுத்துருவாரு. போட்டோம், இந்த வாரம் சாப்பிடலாம் கூட பரவாயில்ல. அதெல்லாம் உன் சரீரத்தில் சுகர் வந்துடும். இந்த ஆகாரத்தை சாப்பிட்டனா சுகரே வராது. நல்ல பாட்டெல்லாம் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். நான் பாடணுன்னா போயிட்டே இருக்கிறோம். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இயேசு வார்த்தையாக இருக்கிறாரு. எடுத்து வாசிங்க. எனக்கு ஏவப்பட்டதுனால மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். கர்த்தர் ரொம்ப பெரியவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறார். 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எல்லாம் கவனிங்க, எவ்வளோ அழகாக படிக்கிறாங்க பாருங்க. யார் படிச்சது பாருங்க. அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாரியா பொறுமை, ஒரு ஆர்வம் இல்லை. நல்லா கவனிங்க. 3 டிகிரி படித்தாலும் பெரிய படிப்பு படித்தாலும் பயம் இல்லாமல் பைபிளை படிக்க முடியாது. எங்கள் அப்பா 3 டிகிரி படித்தவர். பைபிளை படிக்கும் போது கொஞ்சம் அவருக்கு அந்த வார்த்தை வரல. எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நீங்கள் பயத்தோடு இதை படித்து பாருங்கள், கர்த்தர் உங்களை படிக்க வைப்பாரு. எனக்கு படிக்க தெரியாதுங்க, சரியா உச்சரிப்பு வராது, யா கா லாலாம் தெரியாது. ஸ்லம் ஏரியாவில் எப்படி பேசுவாங்க? ஐயா டட வந்துச்சு பாரு, இது மூஞ்ச பாரு. நம்மளால இன்னுமே அப்படி தான் இருக்கிறோம். எனக்கு நடிக்கலாம் தெரியாது. ஒரிஜினலாக பேச வைக்கிறாரு தெய்வம். 38 மாவட்டம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, மாநிலம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, வெளிநாடெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. முட்டை போடுற நேரத்தில் ஸ்கூலுக்கு போவேன், மற்ற நேரத்தில் ஊரை சுற்றுவேன், இரவு நேரத்தில் வானத்தை பார்ப்பேன், ஏரோப்ளேன் லைட் எரியும். பகலில் வந்து ஒரு அண்ணங்கிட்ட சொல்லுவேன், அண்ணே ஏரோப்ளேனை போய் கிட்ட பார்க்கணுண்ணே. இல்லைப்பா ஏர்போர்ட்லாம் விட மாட்டாங்க, பாஸ்போர்ட் இருந்தால் தான் விடுவாங்க, இல்லைன்னா லோக்கல் பிளேட்டில் போனோன்னா விடுவாங்க. இல்லைண்ணா கிட்ட இறங்குறதை ஏறுதான் பார்த்து பார்க்கணுண்ணே, ரொம்ப ஆசையாக இருப்பேன். சரி ஒன்று செய்ப்பா, மவுண்ட் ரோட்டில் பஸ் ஏறி மீனம் பக்கத்தில் இறங்கு, ஓரமாக நில்லு, ஏர்பிளேன் இறங்குறத ஏறுறதும் பார்த்து உனக்கு கிட்ட தெரியும். அதேமாரி மவுண்ட் ரோட்டில் ஏறி பள்ளிக்கூடத்துக்கு போகாத, மீனம் பக்கத்தில் இறங்கி ஏர்பிளேன் ஏறுது இறங்குறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இருப்பேன். 3:15 மணிக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன். 3:30 மணிக்கு அங்கே இருக்கிற வெத்தலை பக்கலில் பேக்கை மாட்டிக்கின்னு வீட்டுக்கு வருவேன். எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐயோ என் பிள்ளை ஒரு நாள் கூட லீவு போடாமல் நல்லா படிச்சுட்டு வருது. பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கும் போது தான் எங்கள் அம்மா வந்தாங்க, அதோடு எங்கள் அம்மா வரல. ஒரு பொய், கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, எங்கள் அப்பா மாநாடுக்கு போயிருக்கிறாரு. ஏன்னா வந்தால் என்னுடைய வண்டவளம் தண்டவளம்லாம் தெரிஞ்சிடுமே. பெரிய கதை. ஆமாம், தெய்வம் ரொம்ப பெரியவள். மூடியில் குடிக்க ஆரம்பித்தேன், ஃபுல்லாக குடிகாரனாகவே ஆயிட்டேன். எங்கள் 4 மாமா, தாய் மாமா பூமியில் இல்லை. 4 பேருக்கு ஐயோ. என்ன சொல்கிறாரு பவுல்? சுவிசேஷம் சொல்லாவிட்டா எனக்கு துன்மார்க்கனுக்கு ரெகுலராக ஐயோ. ஏன் ஐயோன்னா ஏசாயா 5:11 சாராயத்தை நாடி அதிகாலையில் எழுந்து
இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ. பூமியில இல்லை, செத்துட்டாங்க. நானும் அப்படிதான் குடிச்சிட்டு இருப்பேன். நைட்டில் யாருன்னா செத்துட்டா வெடிய 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 கானா பாட்டு பாடிட்டு இருப்பேன். செத்தவங்களை கூட காலையில் என்ன பண்ணுவாங்க, நல்லா குளிக்க வச்சுட்டு அழகாக தூக்கின்னு போயிடுவாங்க. கானா பாட்டு பாட கூப்பிட்டாங்க பாரு, குடிச்சிட்டு எந்த நாய் கூட எந்த காவால காலை விட்டுன்னு எந்த குப்பை தோட்டில் பத்துக்குன்னு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. கேவலமான வாழ்க்கை. சொந்த அக்கா பொண்ணு கல்யாணத்தில் நோட்டீஸ் வைக்க மாட்டாங்க. என் சாட்சி கேட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் கேட்டுனே இருப்பீங்க. நான் சத்தியத்துக்கு போயிடுறேன். வாசிங்கம்மா. இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் என்று பாக்கியவான் என்கிறோமே. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவ ஊழியர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பொறுமை தேவை. பொறுமை சொல்லுங்களேன், பொறுமை தேவை. யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. யோபுடைய பொறுமையை குறித்து நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு சம்பவம் நடந்தா சர்ச்சுக்கு வருது இல்லை, போயா ஏசுநாதர் காப்பாத்தலையா, எங்க அப்பாவை காப்பாத்திருக்கலாமே. அவர் பறித்து கொண்டு போகிறார். அதை தடுப்பவன் யார்? தேவ சித்தத்தை அறிந்திருக்கணும். யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் நடந்தது. ஆனா அந்த போராட்டம் உபத்திரத்தில் அவர் பொறுமையாய் இருந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாய் காட்டுகிறது. நம்ம எதுல பொறுமையா இருக்கணும்? ரோமர் 12:12 3 காரியம் அங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த 2 காரியத்தை விட்டுட்டு உபத்திரத்தில் பொறுமையா இருங்கள். இன்னைக்கு நம்ம வீட்டில் யாருன்னா மறிச்சிட்டாங்கன்னா சபைக்கு வர்றதில்லை. உன்னுடைய கோபத்தை தேவனிடத்தில் காண்பித்தாலும் ஒன்றுமே லாபம் இல்லை. பேசுகிற என்னுடைய மகன் 21 வயசு, ஊழியத்துக்கு குடும்பமாய் போய் கர்த்தரை ஆராதிக்க போன இடத்துல எங்கள் மகன் அவனுடைய நண்பர் மூலியமாய் கூப்பிட்டு குழந்தையை எட்டுன்னு போய் அடித்து சாகடிச்சிட்டு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டார்கள். 3 வருஷம் ஆகிவிட்டது. அந்த மருத்துவ மனையில் உபவாசத்தோடு அப்படியே நின்று கொண்டிருக்கிற வேளையில் எனக்கு யாத்திராங்கம் 14:14 தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசினார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் பொறுமையாயிருங்கள். யோபுவை பாரு, என்ன 10 பிள்ளைங்க இருந்தது, எல்லாம் கைவிட்டு போனது. யோபு ஒரு வார்த்தை சொன்னார். யோபு 1:21 நான் தாயின் வயிற்றில நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாகவே அவர் இடத்துக்கு போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கினார். அவருடைய நாமத்துக்கு கர்த்தர் யுத்தம் பண்ண தொடங்கினார். கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. நீ ஆண்டவரிடத்தில் உறுதியாய் அவருடைய வாக்கு தத்துவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியும் போது, அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க நீ நடக்கும் போது உன் வாழ்க்கையில் கடல் கொந்தளிப்பு வரும், பிரச்சனை வரும், வீண் பழிகள் வரும், அவமானம் வரும், போராட்டம் வரும், நிந்தைகள் வரும், உன்னை தேடி வரும். லூக்கா 28:31 லூக்கா 23:31 அங்க ஆண்டவர் சொன்னார், பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். அவர் பொறுமையா இருந்தார் அந்த இடத்துல. இவனை விடுதலை ஆக்குங்க, இயேசுவை சிலுவையில் அறையுங்கள். பொறுமையா இருந்தார்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் மத்திய 5:11 வசனம். சீக்கிரம் வாசிங்க, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரடியா போயிடுறேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி, நல்லா கவனிங்க, என் நிமித்தம் உங்களை நிந்திப்பாங்க, துன்பப்படுத்துவாங்க. பொறுமையா இருக்கணும். பலவிதமான
விதமான தீமையான பொழிகளை உங்க மேலே சொன்னால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உபத்திரத்திலிருந்து பொறுமை. ஒரு பிரச்சனை நடக்குதா, கர்த்தர் சித்தம் இல்லாம நடக்காது. தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில எது செய்தாலும் நன்மைக்கு. ஆமென். ஹalleluya. நம்ம என்ன பண்ணோம்? பொறுமையா இருக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆமென். கடந்த மாதம் ஒரு ஊழியர், என்னுடைய நண்பர், அவருடைய தம்பி, 38 வயசு, பிரஷர் ரொம்ப அதிகமானதுபடினால் மூளை நரம்பு வெடிஞ்சு ரத்தம் வந்து இறந்துட்டாரு. என்னுடைய நண்பர் ஜோசப் கரிகாலன், யாருக்கெல்லாம் தெரியும்? நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை மீன் போகாது. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவர்கள் பொறுமையா இருப்பார்கள். அவர்களுடைய நம்பிக்கை தான் வீண் போகாது. கரங்களை தட்ட. அப்ப நாங்க 2 பேரும் ஜெபிக்கிறோம். ஜெபித்து முடித்த உடனே இரவெல்லாம் அங்க இருந்தும் மறுநாள் இறந்துட்டாரு. அப்ப அந்த சகோதரனுக்கு ஒரு பிள் ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபம் வரல, ஆண்டவரை கேள்வி கேட்க முடியாது. நாங்க அந்த மழையில ஒரு ஆட்டோக்குள்ள உக்காஞ்சி அதையே நினைச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவரே அவங்க மனைவியை ஆறுதல் படுத்தும், பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும், குடும்பங்களை ஆறுதல் படுத்தும். 38 வயசுமா, நல்லா தான் இருந்தார், ஏர்போர்ட்ல வேலை செய்யறாரு. திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அப்போ சகோதரன் நினைக்கும் போதே அவருக்கு ஒரு பாடலை கொடுத்து, அந்த வரி எங்களுடைய கேள்விக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது பாட்டு. வாதாட ஒன்றும் இல்லையே, வழக்காட எதுவும் இல்லை. கர்த்தர்கிட்ட வாதாட முடியாது, வழக்காட முடியாது. வாதாட ஒன்றும் இல்லையே, வழக்காட எதுவும் இல்லை. கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம். தேவ சித்தத்தை செய்யறவன் கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பான். அப்ப என் மனைவி கிட்ட சொன்னேன். என் மனைவி ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க அப்பா பேர் அமீர் பாய், என் மனைவி பேர் வந்து மும்தாஜ். பெரிய சார்ஜ். அம்மா மாருங்களாம் நல்லா புடவை சுடிதார்லாம் அழகா கட்டிட்டு வந்திருக்கிறீங்க. எங்கள் மனைவி என்ன ட்ரெஸ்ஸு போடுவாங்க தெரியுமா? பேண்ட்டு போடுவாங்க, சட்டு போடுவாங்க, தலையில் கேப்பு போடுவாங்க, இடிப்பில் கத்தி வைப்பாங்க. பெரிய சார்ஜ். சார்ஜ் நேரம் போயிடும். யோபுடைய உபத்திரத்தில் பொறுமைய அந்த இடத்துல பார்க்க முடியும். யோபு சொன்ன உடனே 1 பேதுரு 3:7 வாசிக்க வேண்டாம். பெண்கள் பலவீனமான பாண்டம். அந்த ஆவிக்குரிய சத்தியம் அங்க என்ன சொல்லுதுன்னா, எதை விட்டாலும் கணவரை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது பலவீனமான பாண்டம். அந்த சத்தியம் அதுக்கு தான். யோபுடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்க? இந்த மனுஷன் யோபு 1:21 சொன்ன உடனே யோபு 2:9 யோபு மனைவி சொல்றாங்க, யோ இன்னும் உத்தமத்துல உறுதியா இருக்கிற தேவனை தூசித்து ஜீவனை விடும். அந்த அம்மாக்கு அங்க பொறுமை இல்லை. ஆனா யோபுக்கு என்ன இருந்தது? பொறுமை இருந்தது. பாருங்க, இந்த வார்த்தையை கேட்ட யோபு 2:10 அழகா பேசுறாரு. அதற்கு பைத்தியக்காரி போல பேசுகிறாயா? பாருங்க, அவர் கோவப்பட்டு பேசிருக்கணும். ஏய் பைத்தியக்காரி என்னடி அப்படி சொல்ல. அதற்கு அவன் பொறுமையா இருந்ததுனால சொல்றாரு, நீ பைத்தியக்காரியை போல பேசுகிறது போல பேசுகிறாயா? தேவன் வேண்டத்துல நன்மை பெற்ற நம்ம தீமை பெற வேண்டாமோ? இது எல்லாவற்றிலும் ஓதட்டுல பாவம் செய்யவில்லை. அப்ப பொறுமையா இருக்கிறவர்கள் ஓதட்டுல கூட பாவம் செய்ய மாட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பொறுமை, உபத்திரத்துல பொறுமை தேவை.
என் வாழ்க்கையெல்லாம் உபத்திரம், இன்னைக்கும் உபத்திரம், சவால் நிறைந்த உபத்திரம். இயேசுவை பத்தி ஆண்டவர் அறியாத மக்கள்கிட்ட சுவிசேஷம் சொல்லனா தூக்கம் வராது, பைத்தியம் முச்சு சுத்துற. எல்லாருக்கிட்டையும் முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் இயேசுவை பத்தி சொல்லுவேன். யாருன்னு தெரியாது. என்னுடைய ஸ்டேட்டஸ்லாம் பார்க்கும் போதுவே கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த பொறுமையா இருந்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்துவங்கள் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்களேன். உபத்திரத்துல பொறுமையா இருக்கும் போது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன். உபத்திரத்துல நீ பொறுமையா இருக்கணும். நல்லா கவனிங்க. ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க உபத்திரம் வந்துட்டே இருக்கும். சத்தியத்துக்கு செவி கொடுத்து அதன்படி அர்ப்பணிக்கும் போது பிரச்சனை வந்துட்டே இருக்கும். நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உண்மையான தீர்க்க தரிசனத்தை சொல்றேன். இதுதான் உண்மையான தீர்க்க தரிசனம். இந்த இடத்துல நீங்க ஜெபிக்கிற ஜபங்களுக்கும் எல்லா காரியத்துக்கும் தெய்வம் என்ன பண்றாரு? அவர் சத்தத்தை கேட்கிறாரு. இந்த இடத்துல நீ கண்ணீரோட ஜெபிக்கிற இந்த ஜபத்தை அவர் கண்ணை திறந்து பார்க்கிறாரு. நான் சொல்ல, இயேசு சொல்றாரு. இந்த இடம் ஒரு ஆசீர்வாதமான இடம். இந்த இடத்துல ஒரு ஜபத்தை நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல ஒரு மகிமையை நான் பார்க்கிறேன். ஆவியில இந்த இடத்துல ஆவியானவர் நான் விரும்பினபடினால தங்க பண்றேன்றார். வசனத்தை காமிச்சிட்டு இருக்கிறாரு. சங்கீதம் 132:14 2 நாளாக 7:15 இந்த தீர்க்க தரிசனம். இது நான் வாசிக்கிட்டோமா? 132:14 என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இது என்றென்றைக்கும் நான் தங்க இடம். உனக்குள்ள எனக்குள்ள அவர் தங்குற இடம். இதை நான் விரும்பினபடியால் தங்குவாரு. ஆவியில அனலா இருக்கிறவங்க கூட தான் தங்குவாரு. சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறவர்களோடு கூட தங்குவாரு. சத்தியத்தின்படி தன்னை அர்ப்பணிக்கிறவர்களோடு கூட தங்குவாரு. தேவ மனுஷன், தேவனுக்காக வைரேக்கமா இருக்கிற தேவ மனுஷன். அவரை நான் பார்த்துருக்கிறேன், பேசுனதில்லை. நான் ஒரு தீர்க்கதரிசி இல்லை. ஆனால் உண்மையான தீர்க்க தரிசனத்தை சொல்லக்கூடிய ஊழியக்காரன் நான். வாசிங்கம்மா, கடகன்னு வாசிங்கம்மா, முடிச்சுறேன். இது என்றென்றைக்கும் நான் தங்க இடம். நான் விரும்பினபடியால் வாசம் பண்ணுவாரு. ஜபத்தை கூட்டிங்க. உபத்திர நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனை நேரத்தில் அப்பா கிட்ட அப்படியே போய் உக்காஞ்சிடுங்க, சரண்டர் ஆயிடுங்க. நான்லாம் சந்தோஷமா இருக்கும்போது சுவிசேஷம் சொல்லுவேன். பிரச்சனை வரும்போது அப்பா பாதத்தில் உட்காருவேன். அப்பா பாதத்தில் உட்காந்து என்ன தெரியுமா பண்ணுவேன்? என்னால் ஒன்றும் கூடாதது எல்லாம் உம்மால் கூடுமையா. அடிச்சனா டைம் ஆயிடும். ஆயத்தமா இருக்கிறாங்க. 2 நாளாகும் 7:15. நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுறேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு நல்ல கவனிங்க. இது ஒரு ஸ்தலம். நீ ஒரு ஆலயம். ஆலயமாய் கூடி வந்து இந்த இடத்துல பண்ணப்படுகிற ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகள், கரங்களை தட்டு, என் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கும். எல்லாத்துக்கும் பதில் உண்டு. பொறுமையாரு, 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 பொறுமையாரு. பொறுமையா இருந்தா வாக்கு தத்துவம் நிறைவேறும். இன்னொரு மனுஷனை குறிச்சு முடிக்கிறேன். எபிரியர் 6:15 வசனம். எவ்வளவு பாயிண்ட் இருக்குது? 2 பாயிண்டோட முடிக்கிறேன். அந்தபடியே இல்ல எபிரியர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து. அவன்னா இந்த இடத்துல ஆபிரகாமை பத்தி சொல்லப்படுகிறது. வாக்குத்தத்தம் நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அந்தபடியே அவன் வாக்குத்தத்தத்தை பொறுமையாய் இருந்து வாக்குத்தத்தத்தை பெற்றான். பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. தேவ பிள்ளைகளே, உங்க ஊழியக்கார மூலியமாய் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கொடுத்திருப்பார் வாக்கு தத்துவங்கள். அதை வைத்து நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஜபிக்கிறது. அதோட எந்த மூலையில் இருக்குதுன்னு தெரியாது. அப்படியாப்பட்டவங்களுக்கு வாக்கு தத்துவம் நிறைவேறாது.
வருஷம் 365 நாள் முழங்கால் பண்ணிட்டு அதிகாலையில் ஆண்டவரே எங்க ஊழியக்காரரை கொண்டு வாக்குத்தத்தத்தை நீர் வெளிப்படையா பேசியிருக்கிறீர், இது நிறைவேற வரைக்கும் எனக்கு பொறுமையை தாரும். நம்மளால சர்ச்சுக்கு வந்தோடனே குழந்தை பிறந்தணும், சர்ச்சுக்கு வந்தோடனே வீடு கட்டிடணும், சர்ச்சுக்கு வந்தோடனே கடன் பிடிச்சல மீறணும், சர்ச்சுக்கு வந்தோடனே எல்லாம் போராட்டம் நீங்கணும். பொறுமை. 75 வயசு முதல் தரிசனம். ஆதியாக 12:8-9 வாசிக்க வேண்டாம், வேணாம், டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுவேன் இப்போ. போதும் வேணாம். ஆண்டவர் பேசுறாரு, ஆதியாக 12:1 பேசுறாரு, நான் காமிக்க தேசத்துக்கு போன்றாரு. மனுஷன் கீழ்ப்படிந்தாரு. 24 வருஷம் வாக்கு தத்துவத்துக்கு காத்திருந்தார் பொறுமையோடு. நடுவுல என்ன பண்ணல, முறுமுறுக்கல. ஆனா ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஆதியாக 16:2 சாராளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாரு. பரலோகத்தில் இருக்கிற தலைவர் கோபப்பட்டாரு. ஆதியாக 17:1 இரண்டாவது தரிசனம். 99 வயசு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு முன்பாக என்ன பண்ணு, நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நம்ம அவருக்கு முன்பாக பொறுமையா இருக்கணும். வாக்கு தத்துவம் நிறைவேற வரைக்கும் என்ன பண்ணும், பிளஸ்ஸிங்கா இருக்கணும்னா பொறுமையா இருக்கணும். வருஷம் 365 நாளும் எனக்கு 2023 வெளிப்படுத்தின வார்த்தையை 2024 வரைக்கும் நன்றி சொல்லி இருக்கிறேன். என் ஜபம்லாம் வித்தியாசமா இருக்கும். உபத்திரத்துல நீ பொறுமையா இருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. யோபுக்கு கொடுத்தாரா இல்லையா? எது நடந்தாலும் நன்மைக்குன்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே நீ எது செய்தாலும் நன்மைக்கு தான். நம்பால சொந்தக்காரன் யாருன்னா செத்துட்டா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருது இல்லையா? எங்க ஆயா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் 3 மணிக்கு இறந்துட்டாங்க. 3 ஆராதனைக்கு போனோம். எங்க மனைவி பிள்ளைங்கெல்லாம் பார்க்குறாங்க, தேவன் மரித்தோருக்கு தேவன் இல்ல, ஜீவன் உள்ளவருக்கு. அது ஆவிக்குரிய சத்தியம் வேற. நம்ம மறிக்கல, ஜீவனோடு இருக்கிறோம், ஜீவன் உள்ள வார்த்தையை ஆராதிக்க போகிறோம். என் பின்னாடி என்ன பண்ணோம், ஸ்தோத்திரம் பண்ணி வந்துனே இருக்கணும். எல்லாம் ஆராதனை முடிச்சோன்னு தான் ஆயா வீட்டு சாவலியா வந்து உக்காஞ்சேன். சர்ச்சுக்கு போனா சத்த ஆயா உயிரோடு ஏஞ்சிப்பாங்களா? உபத்திரத்தில் பொறுமை. வாக்கு தத்துவம் ஆண்டவர் பண்ணி இருக்கிறாரு, அது நிறைவேற வரைக்கும் பொறுமையா இருக்கணும். இவ்வளவு நேரம் பொறுமையா பாஸ்டரை மறைச்சு பார்க்காத, கடிகாரத்தை திரும்பி பார்க்காத, வாட்சியை கூட பார்க்காத, கோபப்படாம சத்தியத்தை கேட்ட உங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்க முன்பாக என்னை பயன்படுத்தினதுக்காக மீண்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவியனருக்கு நான் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அறிமுகம் படுத்தி என் அன்போடு கூப்பிட்ட அருமையான தேவ மனிதனுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். எனக்காக, மனைவி பிள்ளைங்களுக்காக, ஊழியத்துக்காக உங்க தனிப்பட்ட ஜபத்தில் நினைச்சிடுங்க. இன்னைக்கு நான் அநேக மனிதர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறேன். கர்த்தர் மெய்யான தெய்வம் என்று சுவிசேஷம் அறிவிக்கிறேன். சாட்சி பாட்டு நிறைய இருக்குது. கர்த்தர் சித்தமான அடுத்த வாட்டி வரேன். ஆவும் தெரியாது, காவும் தெரியாது, காங்காச்சானவும் தெரியாது. உங்க முன்பாக இந்த கைதை ஒரு இங்கிலீஷ் பேச போறேன். பேசட்டுமா? God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டு. 5 நிமிஷம் மேல ஆயிடுச்சு பாஷா. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பொறுமையாக இருந்துறீங்க பார்த்தீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்குள்ள நிறைவேற்ற போகிறார். இந்த தேவ மனுஷனை ஆரம்பத்திலேருந்து இது வரைக்கும் அவருடைய ஆவியானவர் நம்மை அசைவாடி கொண்டு இருக்கிறார். உண்மையாலுமே இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருந்தீங்க. ஆனால் நிச்சயமாக இந்த வார்த்தை கொண்ட கர்த்தர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ஆண்டவரை ருசித்து பார்க்காத வரைக்கும் அவரை பற்றி பேச முடியாது. ஒரு மனுஷன் ருசித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அது
ஜீவன் நதி போல பாய்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தர் அந்த தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் நம்ம இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிப்போம். கர்த்தர் நம்மளோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். 3 காரியங்களை பார்த்து என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்த, அவருக்காக நம்ம சாட்சியாக இருக்கணும். அல்லேலூயா. பொறுமையோடு கூட நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். நம்ம ஆண்டவருக்காக வாழணும். இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு எவ்வளவு பெரிய விஷயம். அந்த ரட்சிப்பை குறித்து என்னைக்குன்னா இவ்வளவு புகழ்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ராபாலா ஷாபாலா துராபா. உன் வாழ்க்கை குறித்தே நீ யோசித்து கவலைப்பட்டது போதும். கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தருக்கு வாழு. அவர் உன்னை மகிமைப்படுத்துவார். பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். கர்த்தர் தேவ மனுஷனோட நம்மளோட பேசியிருக்கிறார். படிப்பறிவே இல்லாம ஒரு மனுஷனை இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு ருசித்து பேச முடியுமா? இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவு மரணத்திலிருந்தும் சோதனையிலிருந்து ஆபத்திலிருந்து உங்களை தூக்கி நிறுத்தி கண்மலையில நிறுத்தி வச்சிருக்கிறார். நீங்க நினைச்சு துதிக்க வேண்டாமா? கர்த்தர் உங்களை அப்படியாக கர்த்தர் பயன்படுத்த. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோட இடைப்பட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். தாசன் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே அவரை நீர் வணைந்து கொண்டதற்காக எத்தனையோ பேர் தங்கள் பேர் பிரஸ்தாபத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் நாங்கள் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். நாங்கள் ரதங்களை குதிரைகளை குறித்தல்ல, கர்த்தரையே மகிமைப்படுத்துவோம். தாசனுக்கு கொடுத்த அந்த அன்புக்காக ஆண்டவரே மேல் கொண்ட நேசத்துக்காக ஸ்தோத்திரம். அவரை உடைய குடும்பத்தை ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார். இன்னும் வல்லமையாய் நீர் அவரை பயன்படுத்த எங்கள் சபையின் குடும்பத்தாருக்காய், சுவாசி குடும்பங்களுக்காய், பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த சிறிய கூட்டம் ஒரு பெரிய கூட்டமாய் மாறணும் ஆண்டவரே. உங்க நாமத்துக்கு மகிமுள்ள பாத்திரமா மாறணும் ஆண்டவரே. இந்த யூடியூபில் பார்க்கிற ஒவ்வொருவரைக்குள்ளையும் இந்த வல்லமை விளங்க செய்வீராக. ஒரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.